Hey guys, welcome to Cinematics. Kamal Hassanோட ஹேராம் ரிலீஸ் ஆகி இன்னும் 25 இயர்ஸ் ஆச்சுங்க. இது ரிலீஸ் டைம்ல பெருசா கலெக்ஷன் இல்லைனாலும் இப்போ உள்ள ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த படம் ஒரு லைப்ரரினே சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளோ ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு இந்த படத்துல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சரி, இந்த படத்துல கமல் ஹாசனோட ஐடியாலஜியும் சரி, இப்படின்ற மொமெண்ட் தாங்க நமக்குள்ள வருது. அப்படிப்பட்ட ஹேராம் படத்தோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தாங்க இங்க பார்க்க போறோம். விக்ரம் படத்துல ரோலக்ஸ் கேரக்டருக்கு சூர்யா எப்படி சம்பளம் வாங்காமலே ரோலக்ஸ் வாட்சை பிரசண்டா வாங்கிட்டு போனாரோ, இதை ஷாருக் கான் அப்பவே பண்ணியிருக்காரு. ஆமாங்க, ஷாருக் கான் ஹேராம் படத்துக்கு சம்பளமே வாங்கலையாமா. அதுக்கு பதிலாக கமல்கிட்ட ஒரு வாட்சை பிரசண்டா கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. வெர்சடைல் ஆக்டரான நவாசுதீன் சித்திக் ஹேராம் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம சில போர்ஷன்ஸ்ல நடிச்சும் இருக்காருங்க. அன்பார்ச்சுனேட்லி எடிட்டிங்ல அதை தூக்கிட்டாங்க. இது தெரிஞ்ச அவரு ஃபர்ஸ்ட் டே ஸ்கிரீனிங் அப்பவே பயங்கரமா அழுதுட்டாராம். கமல்ஹாசனோட ஃபர்ஸ்ட் டைரக்டட் ஃபிலிமே பாத்தீங்கன்னா ஹேராம் தாங்க. இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அவங்க காஸ்ட் அண்ட் ரிலீஜன் ஒரிஜினலா என்னவோ படத்துலயும் அதே காஸ்ட் அண்ட் ரிலீஜனா தாங்க நடிச்சிருப்பாங்க. உண்மைக்கு நெருக்கமா இருக்கணும்ன்றதுக்காக கமல் இப்படி காஸ்ட் பண்ணதா சொல்லப்படுது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மூவி சவுண்ட் ட்ராக் ஃபுல்லாவே சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பண்ணப்பட்டது இந்த படம் தாங்க. அதுவும் ஃபாரின்ல போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹேராம்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி டயலாக்ஸ் எல்லாம் டப் பண்ணாம லைவாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஈவன் செட்ல சப்பல் சவுண்ட் கூட கேட்க கூடாதுன்றதுக்காக எல்லாருக்குமே ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ சப்பல் வாங்கி கொடுத்தாராம் கமல்ஹாசன். இளையராஜாக்கு முன்னாடி எல் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தாங்க இந்த மூவிக்கு மியூசிக் டைரக்டரா கமிட் ஆயிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிராப் ஆகி இளையராஜா கமிட் ஆயிருக்காரு. ஹேராம் அப்படின்ற டைட்டிலுக்கு முன்னாடி சத்திய சோதனைன்றது தாங்க படத்துக்கு டைட்டிலா இருந்துச்சு. காந்திஜியோட ஆட்டோபயோகிராஃபி புக்கோட டைட்டில். அப்புறம் தான் காந்திஜி அடிக்கடி ஹேராம் சொல்வாருன்றதுக்காக ஹேராம்ன்றத டைட்டிலா வச்சிருக்காங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் டைட்டில் சாங் ஒரு ஹிந்து சாங்கா இருந்தாலும் அதுக்கு மசூதியில ஓடுற பிரேயரை தான் பிஜிஎம்மா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங் மூலியமா ஹிந்து முஸ்லிம்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேச போறோம்னு முன்னாடியே சொல்லிடுறாரு. இதெல்லாம் தாங்க ஹேராம் மூவி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.